ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, நம்ம கலாநிதி மாறன் அவர்கள் வந்து எந்த ஒரு இடத்துலயுமே வந்து ஜெயிலர் 2 படத்த பத்தின அப்டேட்ஸ் குடுக்குறது கிடையாது. மெயினா வந்து ஜெயிலர் 2 ஷூட்டிங் ராப் அப்படின்ற மாரி அனவுன்ஸ்மென்ட் பண்ணதுக்கப்புறம் சரி, இந்த படத்துல நம்ம ரித்திக் ரோஷன் இருக்காரா இல்லையா அப்படின்றதையும் கூட அனவுன்ஸ்மென்ட் பண்ணல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலி படத்திலேயே வந்து நம்ம அமீர் கான பயங்கர சீக்ரெட்டா வச்சிருக்கணும். பயங்கர சீக்ரெட்டா வச்சிருந்தா, அந்த சர்ப்ரைஸே பார்த்தீங்கன்னா, தியேட்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபுட்ஃபால் ஒரு ஆடியன்ஸ கொண்டு வந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கலாநிதி மாறன் அவர்கள் வந்து ஜெயிலர் 2 படத்த பத்தி சில விஷயங்கள் வெளிய சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து இதுவரைக்கும் தமிழ் சினிமால யாருமே பார்க்காத ஒரு படமா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வசூலும் சரி, வேட்டையும் சரி எல்லாம் வந்து நடத்தும். கண்டிப்பா இந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்ஃபுல்லான ஒரு படமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் அவர் சொல்றதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அமீர் கான் படத்துக்குள்ள வந்திருக்காரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் தான் நம்ம கலாநிதி மாறன் அவர்களுக்கு. இந்த படத்த வந்து அவர் மிகப்பெரிய அளவுல வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணி ஒரு வசூல் சாதனை பண்ணும் அப்படின்ற மாரி நினைக்கிறாரு. ஏன்னா கூலி படத்திலே ஒரு மிகப்பெரிய சர்க்கிள சந்திச்சாரு நம்ம கலாநிதி மாறன் மட்டும் இல்லாம லோகேஷ் கனகராஜும் சரி, சூப்பர் ஸ்டாரும் சரி. ஸோ அதுக்கப்புறமா சம்பளமாவும் சூப்பர் ஸ்டாரோட அப்ரோச்சுமாவும் கூட எந்த ஒரு புரொடக்ஷன் ஹவுஸுமே வரமாட்டேங்குது கூலி படத்துக்கு அப்புறமாவே. ஸோ இப்போ வந்து அதனால தான் வந்து ரெட் ஜெயண்ட் அண்ட் கமல்ஹாசன் சார் 2 பேருமே சேர்ந்து ரஜினிய வச்சு படம் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கலாநிதி மாறன் அவர்கள் தொடர்ந்து எல்லா ஃபங்ஷன்ஸ் அண்ட் பிரஸ் மீட்டு ஆடியோ லான்ச் எல்லா ஃபங்ஷன்ஸ்லையுமே சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் 2 படத்த பத்தி தான் அவர் ப்ரமோட் பண்றாரு. ஜெயிலர் 2 படத்துடைய மேக்கிங் எல்லாமே வந்து இதுவரைக்கும் தமிழ் சினிமால யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு தரமான மேக்கிங்கா இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு படத்த பார்த்து நீங்க பிரமிக்க போறீங்க. அப்புறமே அடிச்சு பேசுறாரு எல்லா இடத்துலயுமே அப்படின்னா, அந்த படத்து மேல மிகப்பெரிய அளவு கான்ஃபிடென்ட் வச்சிருக்காரு நம்ம கலாநிதி மாறன் அப்படிதான் உண்மையான விஷயம். ஸோ நீங்க எல்லாருமே வந்து இப்போ நம்ம ஜெயிலர் 2 படத்த எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க? அதே மாதிரி கலாநிதி மாறன் கொடுத்த இந்த ஒரு இன்டர்வியூ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சினிமா பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.